கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன் பார்ட் 4 பார்ட் 1 2 3 பார்க்காதாக்கள் கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. நானும் ஒரு 2 பார்ட்டில் முடியும்னு பார்த்தேன். இது என்னென்னா டிவி சீரிஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. மேக்ஸிமம் இந்த பார்ட்டோட கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி முடிக்க பார்க்கணும். ஓகே, ஐ வில் ட்ரை. பார்ட் 3ல சொல்லியிருந்தேன், என் பேங்க்ல இருந்து கண்டினியூஸாக எவ்ரி மந்த் இன்சூரன்ஸ் மணி போயிட்டு இருக்குது. அப்போ இன்சூரன்ஸுக்குள்ளே போனால் அது ரெசெஷன் ப்ரூஃபான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். Tier 3 கேட்டகரிக்குள்ளே வரதால இன்னைக்கு எக்ஸ்பர்சென்ட்லையும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கிற லீட் ஜெனரேஷன் கண்டென்ட் கிரியேஷனுங்கிற இந்த ஃபீல்டோட அது ஒத்து போகுது. 4வது என் டைமை பேஸ் பண்ணி இல்லாமல் என் ஸ்கில்லை பேஸ் பண்ணி நான் அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இது ஏர்னிங்ஸை அதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி நான் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 கேட்டகரியிலையும் ஓகேயா போனீங்க. ஆனால் இப்போ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் இருக்குது. ஹோம் அண்ட் ஆட்டோன்னு சொன்னால் கார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ். நீங்கள் ரெண்டலுக்கு இருப்பீங்கன்னு சொன்னால் ரெண்டல் இன்சூரன்ஸ். இந்த கேட்டகரியெல்லாம் ஹோம் அண்ட் ஆட்டோ இல்லாட்டி பிஎன்சி ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டிங்கிற அந்த இன்சூரன்ஸுக்குள்ளே வரும். இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குது, ஹெல்த் அண்ட் லைஃப்னு சொல்கிற ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் அதில் வரும். லைஃப் இன்சூரன்ஸ்னு சொன்னால் இப்போ நம்ம இடையில இப்போ அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி வாழ்ந்துட்டு போகல, இடையில தவறினா நம்ம இறந்து போனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோக்கு அந்த இன்சூரன்ஸ் போகிறோமோ அந்த அமௌண்ட்டை நம்மளோட லவ்ட் ஒனுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இல்லாமல் போனாலும் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் கஷ்டப்படக்கூடாது, நம்ம லவ்ட் ஒனை நேசிக்கிறாங்களா இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி எடுக்கிறது தான் அந்த லைஃப் இன்சூரன்ஸ். அதுலேயும் வால் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. வேர்ல்ட் லைஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் நீங்கள் இறந்தால் மட்டும் இல்லை, லைக் டோட்டலாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மொத்தமாக நீங்கள் கட்டின பணம் எல்லாத்தையும் எடுக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இறந்தால் மட்டும்தான் பணம் தருவாங்க, நீங்கள் அதுக்குள்ள வர காட்டி ஒன்றும் இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரக்குள்ள ஹாஸ்பிட்டல் சார்ஜியல் அது எல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜியல் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எனக்கு முன்னுக்கு இப்போ 2 மெயின் கேட்டகரி இருக்குது. ஓகே, இதுக்குள்ளேயும் நிறைய சப் கேட்டகரி இருக்குது. இப்போ இதில் நான் எதை சூஸ் பண்ணுறேன் சொல்லி ஒரு குழப்பம். இதில் நான் எதை சூஸ் பண்ணினேன், ஹோம் அண்ட் ஆட்டோவா அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹெல்த் அண்ட் லைஃபான்னு சொல்கிறதுக்கு முதல் எனக்கு கார் எடுக்கக்குள்ள எந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நான் குட்டியாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. முதலாவது நான் கார் வாங்குறதுக்கு போயிட்டேன், காரை பார்த்தாச்சு, டெஸ்லா நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே இது செஞ்சாட்டி பேசி முடிச்சது பிறகு என் டீலர் சொல்கிறாரு, என் கார் எஃப்எக்ஸ் அந்த இதை தந்து இதுதான் உங்களோட வின் நம்பர், இதுதான் உங்களோட கார் மாடல், இதுதான் உங்களோட டீட்டெயில்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் முதலாவது இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க. நீங்கள் இன்சூரன்ஸை காருக்கு எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் காரை டிரைவ் பண்ணலாம்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் கனடாவில் கார் இன்சூரன்ஸுங்கிறது மெண்டட்டரி. கார் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இங்கேயும் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாக அது நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இல்லை. இங்கே தேர்ட் பார்ட்டின்னு சொன்னாலும் நீங்கள் உங்களோட காருக்கு தேர்ட் பார்ட்டி இருந்து நீங்கள் யாரோ ஒரு காரில் போய் மோதினாலும் அவரோட காரை இணைக்கி கொடுக்குறாங்க. அதாவது மற்ற தேர்ட் பார்ட்டியோட காரை மொத்தமாக இணைக்கி கொடுக்குற பொறுப்பை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி எடுக்கும். வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்க சொன்னால், அதாவது இங்கே இருக்கிற தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் பார்ட்டிங்கிற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் கட்டாயம் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படி செகண்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். அதுவும் நீங்கள் ஃபைனான்ஸ் இல்லாட்டி லீஸ் போட்டிருப்பீங்கன்னு சொன்ன காரை கட்டாயம் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த காரை நான் எடுக்க போனோன்னா முதல்ல நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வாங்க. நான் எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு கேட்டேன். எல்லாமே நான் தனியாக தான் செய்கிறேன், ஆக்களோட போகல, ஆல்ரெடி கார் வாங்கின ஒரு ஆளோட நான் போகல, எல்லாமே நான் தனியாக தான் செய்கிறேன். ஓகே, ஸோ அவர் சொன்னார், நீங்கள் பேங்க்ஸுகளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டிரெக்டாக கால் எடுப்பீங்கன்னு சொன்னால் கால் எடுத்து உங்களோட காரோட வின் நம்பர் இருந்தால் இருக்குது, காரோட மாடல், அடுத்தது உங்களோட என்ஐசி அதாவது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸை கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கோட் தருவாங்க, இல்லை விரும்பின கோட் எடுங்கன்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லி போட்டு முதலாவது எனக்கு தெரிஞ்ச அவரும் அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று சொன்னார், டிடியில் நல்ல ரேட் கொடுப்பாங்க பாருங்கன்னு சொன்னார். அப்படியா, ஓகேன்னு சொல்லி போட்டு வந்திருந்து கால் அடிக்கேன். முதலாவது டிடி கால் அடிக்கேன். டிடி கால் அடிச்சு ஹாய் நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியும் டிடி இன்சூரன்ஸோட கூகுளில் தான் தேடி எடுக்கேன். ஓகே, என்ன உங்களோட கார் வின் நம்பர் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையுமே போட்டுட்டு $1,200 சொன்னார். $1,200 இயருக்கு 100 இல்லையா, மந்த்துக்கா இல்லை விலங்கல $1,200 நான் மாதம் கட்ட வேண்டிய $750 அன்னரை நான் பே பண்ணிட்டுக்கிறேன். உங்களோட இன்சூரன்ஸுக்கு அதுவும் ஆக்சிடென்ட் பட்டால் மட்டும்தான் நீங்கள் தரப்போறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட பாக்கெட்டுக்கு போட்டு போகிறீங்க. இதுக்கு $1,200 நான் பே பண்ணணுமானா எஸ் நீங்கள் $1,200 பே பண்ணணும். குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் இல்லை. நீங்கள் புது டிரைவர் கனடாவுக்கு
அதனால் இதுதான் இன்சூரன்ஸ் ரேட். இதுதான் பெஸ்ட் எங்களால் ஆஃபர் பண்ண முடியும். ஐம் லிட்ரலி ஹார்ட் ப்ரோக்கன். என்னடா சரி 1200 யோசிக்கல. ஏன்டா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓடுறாங்க. ஒரு ஆளுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 இன்னொரு ஆளுக்கு 200 150 அந்த ரேஞ்சில். நானும் எனக்கு அந்த ரேஞ்சில் வரும்னு சொல்லிப்பேன். கோலடிக்கு எடுத்த உடனே $1200 10 மடங்கோட கூட. என்னடா அதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே விளங்கல. சரி இன்னொரு எதுன்னு மறந்து இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டிரெக்டாக கால் அடிக்கேன். ஓகே 900 சொல்கிறான். 1200 900 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் பார்ப்போன்னு சொல்லி போட்டு 5 இன்சூரன்ஸ் கம்பெனி கால் அடித்தேன். ஆக குறைஞ்ச ரேட் எனக்கு கிடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க $800. ஆக குறைஞ்சது 5 இன்சூரன்ஸ் கம்பெனி கால் அடிச்சு டிரெக்டாக நீங்கள் ஆக குறைஞ்ச ரேட் $800. எனக்கு 800க்கு எடுக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. இந்த மேக்ஸிமம் என்னால் போயாலும் ஒரு 400 to 500க்குள்ளே தான் நான் போகிறதுக்கு நான் ப்ரிப்பேராக இருந்தேன். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சு இங்கே கனடாவில் இருக்கிற தெரிஞ்ச ஆக்கள் 2-3 பேர் கால் அடிக்கணும். இப்படி இன்சூரன்ஸ்லாம் இவ்வளோ ரேட் வரும். அவங்களுக்கு ஷோக்கு இவ்வளோ ரேட் வருதா? ஏன்டா அந்த டைமில் நாடு குழம்பி நாடு ஒரு சரி தத்தளிப்பான நிலைமையில் போயிட்டு இருக்கிற காலகட்டம். அடுத்தது எக்ஸிடென்ட் எல்லாம் அந்த பிரம்டன் ஏரியாவிலலாம் பயங்கரமாக எக்ஸிடென்ட், அதாவது கார் இது களவு போகிற அதை மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கிற பீரியட். அப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் டிரெக்டாக கம்பெனிகளுக்கு கால் எடுத்தால் ஏஜென்சிகள் பேசுவாங்க. அதாவது ஏஜென்சிகிட்ட போகாமல் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜிட்ட போனால் நல்ல ரேட் தரது சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். நீங்கள் அப்போ தான் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்படுறேன். சரி என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் நம்பருக்கு அவர்கிட்ட அடிச்சு பாருங்கள், மேபி நல்ல ரேட் தரது சான்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு தந்தார். ஓகேன்னு சொல்லி போட்டு அதை எடுத்து அவருக்கு கால் எடுத்து இப்படி தான் இந்த கார் டீட்டெயில்ஸ் கொடுக்க அவர் சொன்னார். கிட்டத்தட்ட $480 சொன்னார் இன்டேக்கில். எனக்கு அந்த $480 கேட்ட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்துச்சு. 1200 எங்கடா அடிக்கி, 480 எங்கடா அடிக்கி. அப்போ அவர் சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓகே செய்வோமா, ஓகேயா இன்சூரன்ஸை போடுவோமான்னு கேட்காரு. அப்போ நான் சொன்னேன் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்னும் 2-3 இடத்த ஷாப் அரவுண்ட் பண்ணிட்டு வரேன்னு. அதுக்கு அவர் தந்த ரிப்ளை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு உன்னோட டீட்டெயில்ஸை நான் என் சிஸ்டமில் போட்டு 42 இன்சூரன்ஸ் கம்பெனியில் செக் பண்ணி இதுதான் பெஸ்ட் ரேட் உனக்கு கிடைச்சது. 42 கம்பெனியை தாண்டி நீ இன்னும் எந்த கம்பெனிக்கு போய் நீ சர்ச் பண்ண போகிறேன். அப்படி சர்ச் பண்ணா சர்ச் பண்ணி நீ ஒரு டைமை தான் வேஸ்ட் பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு கடைசி நீ டைம் வருவேன். பரவாயில்ல குட் லாக்னு சொல்லி வச்சாரு. 42 இதில் போட்டால் 50வது கம்பெனியில் இன்னைக்கு கிடைக்குன்னு சொல்லி போட்டு இன்னும் 2-3 இடத்தையும் தேடி பார்த்தேன். 800க்கு குறைய நான் தனித்தனி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்த ஒருவங்க கூட 800க்கு குறைய நீ சொல்லலை. கடைசி அப்படியே அந்த ஈவினிங் திரும்ப கால் எடுத்து அந்த நீங்கள் சொன்ன அந்த 480க்கு இன்டாக்ட்லேயே போடுவோம்கையும் சொன்னேன் தானே. சரி சொல்லு சொல்லி போட்டு எல்லாமே ஃபோன் கன்ஃபர்மேஷன் தானே. அவரை நேரடியாக நான் சந்திக்க பயம் இல்லை. அவர் யாருன்னு தெரியா எல்லாத்தையும் ஃபோன்லேயே முடிச்சுட்டு நான் ஒரு இது பிடிஎஃப்ல சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி அந்த பிடிஎஃப் அதை அனுப்பினார். அதை நான் சிக்னேச்சர் பண்ணி எல்லாம் அனுப்பினேன். எனக்கு இன்சூரன்ஸோட டெம்பரரி பிங்க் ஷீட் வந்திக்கு பெர்மனன்ட் பிங்க் ஷீட் என் வீட்டு அட்ரஸுக்கு வரும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வருதான் கார் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கார் ஓடுறேன். இந்த காருக்கு எதுவுமே நடக்கல. ஓகே நான் நினைச்சேன் ஓகே நம்ம ஒரு வருஷம் கண்டினியூஸாக நம்ம காரை சரியாக பாய்ச்சிட்டோம். ஸோ இன்டேக்கில் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்சூரன்ஸ் 480 ஒரு 300 ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். சரியா ஒரு வருஷத்துக்கு தானே 11ஆம் மாதம் முடியக்குள்ளே எனக்கு இன்சூரன்ஸில் இருந்து லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. ஓகே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றாடி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உங்களோட டேர்மை இன்னொரு வருஷத்துக்கு ரினியூ பண்ணுவோம். ரினியூவல் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தா $1300 தான். இன்டெக்கில் தான் குறைய 480. ஆனால் அடுத்த வருஷம் ரினியூவலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $1300 தான். நானும் பதறி அடிச்சுட்டு என் புரோக்கரை கால் அடிச்சு என்ன 1300 சொல்கிறான் இவனையும் பதறாதீங்க அப்படிதான் செலவன்கள் அப்படி அவனை வச்சிருந்தா கூட்டுவாங்க. நம்ம வேற ஒரு இதில் போடுவோமே உங்களோட டீட்டெயில்ஸ் நான் திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப கொடுக்க எக்கனாமிக்கலுங்கிற அந்த இன்சூரன்ஸில் $300 எனக்கு அடுத்த இயருக்கு காட்டி நிற்கி. அதுக்கப்புறம் நான் 2வது வருஷம் இப்போ கரண்ட்டாக எக்கனாமிக்கில் போயிட்டு இருக்கிறேன். அந்த டைமில் நான் பிக்கரிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் என் அட்ரஸை மாறி டொரண்டோவுக்கு கிட்ட வந்ததால் இப்போ என் இன்சூரன்ஸ் திரும்ப ஒரு $150 மேலே போய்த்து இருந்தாலும் $500 இருந்து $300 ஒரு வருஷத்தால் குறைஞ்சிக்கு வேறு இன்சூரன்ஸ் இல்லை எடுக்கக்குள்ள. இப்போ என் இன்சூரன்ஸ் புரோக்கரை யோசிச்சு பாருங்க. அவர் என்ன தேடி வரல, நான் தான் அவரை தேடி போனேன். ஒரு வருஷம் 1வது வருஷமும் போனேன், 2வது வருஷமும் போனேன். அவர் எனக்கு பெஸ்ட்டான ரேட்டை 42 கம்பெனிஸ்ல இருந்து தேடி எடுத்து எனக்கு தந்தார். எனக்கு பெஸ்ட்டான ரேட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிக்கு நான் ஹாப்பி. புரோக்கருக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கமிஷன் கொடுக்கும், அவரும் ஹாப்பி. ஸோ இந்த ஸ்டோரியையும் இப்போ இன்சூரன்ஸுக்குள்ள நான் என் ஜொப்பை மாத்திரேன். அதாவது நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படி புரோக்கரா மாறணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள எல்லாமே அலைனா இன்னைக்கு. ஸோ அதனால லைஃப் அண்ட் ஹெல்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எடுக்க மாட்டாங்க. ஓகே அது கம்பல்சரி இல்லை இங்கே. ஆனால் ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால்
கட்டாயம் இந்த கனடாவில் வாழ்றாக்கள் எடுத்தே ஆகணும். ஸோ அதனால நான் சூஸ் பண்ணது ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ். அதுக்கு பிறகு லைஃப் இன்சூரன்ஸ் செய்யற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று என்ன அப்ரோச் பண்ணினாங்க. அது என்ன, அதுல என்ன நடந்துக்குங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ட் 5 வீடியோவில் சொல்றேன். வெரி சாரி, இதுல என்னால் முடிக்கலாமா போயிட்டு. பை.